ஆராதனையில் காலை விடுபட்ட தொடர்ச்சியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்ன தொடர்ச்சி என்று கேட்டால், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் வழங்குகிறார். பாருங்கள், காலையில் ஈசாக்கை குறித்து நாம் வாசித்தோம், தியானித்தோம். இந்த மனுஷன் அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான். அப்பொழுது கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, இந்த விதை யார் கொடுத்தது என்று கேட்டால் கர்த்தர் தான் அந்த விதையை கொடுக்கிறார். தேவ ஜனங்களுக்கு இதுதான் விசுவாசம். கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை தருகிறார், கர்த்தர் நமக்கு விதையை தருகிறார், கர்த்தர் நம்மை உடுத்துவிக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் முதல்ல விதையை சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது காலை தொடர்ச்சியை முகவுரை கொஞ்சம் சொல்லுகிறேன். ஒருவேளை முதல் முறையாக இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு 1ஆம் பாகம் இருக்கிறது, யூடியூப்பில் போய் பாருங்கள், அது ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இது முதல் முறையாக கேட்கிற பொழுது உங்களுக்கு ஒரு முகவரை சொல்ல விரும்புகிறேன். இந்த விதை இல்லாவிட்டால் உங்களுக்கு ஆகாரம் இல்லை. அதான் வேதம் விதை தானியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு விதை இருக்கிறது. அந்த விதை தான் உங்களுக்கு என்ன செய்யும் என்று கேட்டால் பலுகி பெருகும். இந்த விதை இல்லாமல் நாம் ஒரு காரியம் செய்ய முடியாது. அந்த விதையை கொடுக்கிறது கர்த்தர். விதைக்கிறவனுக்கு தான் விதையை கொடுப்பாரே தவிர புசிக்கிறவனுக்கு விதையை கொடுக்க மாட்டார். விதைக்கிறவனுக்கு தான் விதையை கொடுக்கிறார், அப்புறம் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தெசலோனிக்கரில் வாசிக்கிறோம், ஒருவன் வேலை செய்யாவிட்டால் சாப்பிடாது இருக்க கடவன், வீண் அலுவல்காரில் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு கர்த்தர் சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆலயமாய் கர்த்தர் பாவிக்கின்றார், அதை பரிசுத்தமாக இருக்கும்படி விரும்புகிறார். அதே சமயத்தில் புதிய சிற்றினுடைய ரகசியம் என்னவென்று கேட்டால், ஏதோ வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்பது மட்டுமல்ல, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வாழும்படி அழைக்கப்படவில்லை, ஆளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் இந்த இடத்துல கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னவென்று கேட்டால், முதலிலே தேவனுடைய ஜனங்கள் விதையை சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விதை எப்படி வருகிறது என்றால் கர்த்தருடைய கரத்தில் வருகிறது. கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனுக்கு விதையை அருள் செய்கிறார் என்று கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்கள். அதாவது ஆபிரகாம் பார்த்தா, அந்த மனுஷன் அந்நியர்களுடைய சுதந்திரம் இவரை தேடி வருகிறது. அது அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதல், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு சகிப்புத்தன்மை, அவருடைய குடும்பமே அந்த தேவனுடைய பணிவிடையில் காணப்பட்டிருக்கிறதுக்குரிய அடையாளம். இதுவும் அப்படி தான், தேவ குடும்பம் தான். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் ஒரு கிருபை பாராட்டி இந்த மனுஷனே செய்கிறான் என்றால், எகிப்தில் போய் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் இதிலே செய்யுங்க. என்ன, கர்த்தரை காட்டில் ஒரு ஞானம் உள்ள தேவன் அல்ல, மகா ஞானம் கொண்ட தேவன். ஆனால் எகிப்திலே போய் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எகிப்து என்பது யோசேப்பு போக வேண்டியதான் காரியமாக இருக்கிறது, கர்த்தருடைய தேவ காரியமாக இருக்கிறது. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான், முந்தி தள்ளும்படி செய்கிறான். தேவன் எழுந்தருளி சொல்வதற்கான காரணம், தரிசனமாகி சொல்வதற்கான காரணம் இதுதான். என்ன சொல்லுகிறார் என்றால், வசனத்தின்படியே நம்ம பார்க்க வேண்டும். எதுவாக இருந்தாலும், தரிசனமாக இருக்கட்டும், தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வசனம் என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது, மனுஷர்கள் உரைக்கிற ஆவியினால் இருந்து உரைக்கிற என்று என்ன சொல்லுகிறார் என்று பார்க்க வேண்டும். இந்த வேத வசனம் தான் விதை என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அந்த வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீங்க என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அவருடைய வாழ்க்கையில் அந்த வசனம் வெறுமையாக திரும்பி சொல்லுகிறது இல்லை. இந்த வசனம் என்ன செய்கிறதுனா, நம்ம உடைக்கிறது, நம்ம பக்குவப்படுத்துகிறது, நம்ம சீர்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, வேதனை உண்டாக்குற வழிகளுக்கெல்லாம் விலக்கி நம்ம பாதுகாக்கிறது. இப்பொழுது இந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் கிருபையிலிருந்து அடுத்தது சத்தியத்துக்கு வருகிறோம். ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம். தேவன் சபையில் சேர்க்கிறார். அப்போஸ்தலர் 2:47 சபை என்ன செய்கிறது என்றால் சத்தியத்தை பிரகடனப்படுத்துகிறது. சத்தியமே சில இடங்களில் மறுபடியும் கிருபையை குறித்து வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேஸ் 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 தவறு சொல்ல, முதல்ல கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரட்சிப்பு உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்துக்கு. சத்தியம் எதிர்கொள்ளே நடத்த வேண்டும் என்று கேட்டால் ராஜ்யத்துக்குள்ளே நடத்த வேண்டும். தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அல்லது ராஜ்யத்தினுடைய சத்தியம் இப்படி போயிருந்தால் அந்த ராஜ்யத்திற்கு இவர்கள் பரதேசிகளாக இராமல், அந்நியர்களாக காணப்படாமல் அந்த ராஜ்யத்தின் புத்திரர்களாக காணப்படுவாங்க. இப்போ எப்படி தேவனுடைய வீட்டுக்கு உரிமையோடு தேவ நாமத்தில் நம்ம கடந்து வருகிறோம், இதே போல் நம்முடைய சொந்த வீட்டில் எப்படி நம்ம போய் வாடகையாக இருக்கட்டும், அது ஒத்திகையாக இருக்கட்டும், உங்களுடைய இருப்பிடத்தில் எப்படி போயிருக்கிறீங்க, கதவில் சாவி போடுகிறீங்க, பூட்டில் திறக்கிறீங்க, உள்ளே போய் உங்கள் வீட்டில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, அதே போல்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ராஜ்யம் தூரமாக இருக்கக்கூடாது. என்றோ வருகை வருகிறது, அதற்கு இந்த வேஷத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அல்ல. உங்களுக்கு அனுதினமும் இந்த தேவன் வந்து போகிறவராய் காணப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அந்த ராஜ்யத்தினுடைய வல்லமை இறங்க வேண்டும். அந்த ராஜ்யத்தில் 2 காரியம்தான் முக்கிய காரியம். ஒன்று தோல்வி, இன்னொன்று ஜெயம். இதை தவிர இதிலே நம்ம காணப்பட்டு விடலாம். இந்த உலக பிரகாரம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேடை, நடமேடை. இது படித்து முடித்து விட்டோம், இனி என்ன தோல்வி வாழ்க்கையிலன்னு கேட்கக்கூடாது. திருமணம் தோல்வி அடைகிறது, பிள்ளை பேரு தோல்வி அடைகிறது, சுதந்திரங்கள் தோல்வி அடைகிறது, நிலபுலன்கள் தோல்வியில் தழுவப்படுகிறது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மனுஷன் சந்திக்கிறான். உழைப்பது இல்லை என்பதல்ல, உருவாக்குவதற்கு திராணியற்றவன் என்பதல்ல, பலவீனம் கொண்டவன் என்பதல்ல. திறமைசாலிகள், பலசாலிகள், பராக்கிரமசாலிகள், இது நல்ல ஞானவான்கள். ஆனாலும் பொருளாதாரம் கருத்தில் வருகிறது, மறைந்து போகிறது. கரத்தில் வருகிறது, அவர்கள் கருத்தில் இருக்கிறது. தேவன் ஒரு முறை கொடுப்பார், உங்களை கர்த்தர் சோதிக்கிறார். இனி வருகிற நாட்கள் வேதனையிலும் நெருக்கத்திலும் சபையார் கடந்து வந்து சோதனையை சகித்து ஜெயம் பெற்றிருக்கிறார். இனி அப்படி அல்ல. உங்களை கர்த்தர் நெருக்கத்தில் இருந்த உங்களை நம்மை கர்த்தர் விசாலத்தில் வைத்து நம்மை விசாரிக்கிறவராய் எழுந்தருள போகிறார். எல்லாத்தையும் கொடுத்து விட்டு கர்த்தர் பார்க்க போகிறார். நீங்களும் நானும் எப்படி செய்ய போகிறோம். விதைக்கிறவனுக்கு விதை நல்லா தெரிஞ்சிடுச்சு. இந்த விதை எப்படி விதைக்க வேண்டும் என்று ஈசாக்கு தெரிந்து விட்டது. நல்ல நிலத்தில் விதைக்கிறோம். நான் நல்ல நிலத்தை தேடி போக வேண்டியதில்லை. நான் இருக்கிற பூமி பரிசுத்த பூமி. நான் எங்கு நெருக்கப்பட்டேன், எங்கே அவமதிக்கப்பட்டேன், எங்கே அவமானப்படுத்தப்பட்டேன், அதே அவமானத்தை நம்ம எப்படி செய்கிறோம் என்றால், நம்ம அதே அவமானத்தை எப்படி நம்ம கடைப்பிடித்து வருகிறோம் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம் என்பதல்ல. அந்த அவமானத்துக்கு பின்னால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. அந்த அவமானத்துக்கு பின்னாலே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நமக்கு என்ன செய்கிறது என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது மிகப்பெரிய ஒரு ஒத்தாசை செய்கிறதா இருக்கிறது. என்ன ஒத்தாசை செய்கிறது? நான் இந்த அவமானத்திலே நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை என்ன செய்கிறது? ஒரு மனுஷனாக மாற செய்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எப்படி இது நடக்கும்? எப்படி இந்த காரியங்கள்லாம் நடக்கும்? என் அவமானம் எப்பொழுது நீங்கும்? என்னுடைய துயரங்கள் இல்லை, இந்த அவமானத்தின் வழியாக, இந்த உபத்திரத்தின் வழியாக நீங்களும் நானும் கடந்து செல்கிற பொழுது ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடத்தை கர்த்தர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது கற்றுக்கொண்டு நம்ம கற்று முடிக்கிற பொழுது அதில் வருகிற பலன்தான் ஜெயம். நீங்கள் ஜெபித்தீங்க, உபவாசித்தீங்க, இதெல்லாம் காட்டிலும் கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி பார்க்கும் என்று கேட்டால், நீங்கள் சகித்தீங்க, தேட ஆரம்பித்தீங்க, ஜெபித்து பார்க்குறோம் பதில் வரல, உபவாசித்து பார்க்குறோம் பதில் வரல, தேவனை தேட ஆரம்பிக்கிறோம், அப்பொழுது பதில் வரல, ஆனால் வழிகள் தெரிய ஆரம்பிக்கிறது, நம்முடைய தவறுகள் தெரிய ஆரம்பிக்கிறது. அதற்குள்ளே மனுஷர்கள் தலைமீது ஏறி நடக்கிறாங்க. நீரையும் நெருப்பையும் தாண்டி வர சூழ்நிலையை கர்த்தர் வைக்கிறார். நீரையும் நெருப்பையும் தாண்டுகிற பொழுதே நம்முடைய ஆத்துமா சொல்லும், ஒரு செழிப்பான தேசத்துக்குள்ளே நாம் போகிறேன். ஏனென்றால் இந்த உபத்திரவத்தினுடைய முடிவு ஒன்று வர வேண்டும். ஆனால் ஒரு காலமும் ராஜ்யத்தின் புத்திரர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த உபத்திரவம் என்னை முடிக்காது, நான் தான் இந்த உபத்திரவத்தை முடிக்கணும். இந்த உபத்திரவம் நம்முடைய பாவத்தினால் வந்தது என்று சொல்ல முடியாது. நம்முடைய அஞ்ஞானத்தை போக்கும்படி கர்த்தர் அனுமதிக்கிற காரியமாக இருக்கும். நாம் எல்லாருமே ஒரு காலத்தில் கற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தில் கர்த்தர் நம்மை வைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இந்த ஈசாக்கு என்ற மனுஷன் அந்த இடத்துல நிலத்தில் விதைக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய துணையினிடத்தில் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு காணப்படுகிறான். பற்றாக்குறை வருகிற பொழுது பத்தி எரிகிறது. முதல்ல தாம்பதிய வாழ்க்கை, இல்லற ஆசீர்வாதம். அடுத்தது பிள்ளைகள் ஒரு தொல்லைகளாக இருக்கும். ஏன் திருமணம் நடந்தது என்று சொல்லத்தக்கதாக இருக்கும். இது எதுவுமே சலித்து கொள்ளத்தக்கதான விதத்தில் ஈசாக்கு காணப்படவில்லை. நல்ல ஒரு செல்வ பின்னணியிலிருந்து வந்த ரெபேக்காலையும் போய் தாய் வீட்டுக்கு போய் எதாவது வாங்கி வா என்று சொல்லவும் இல்லை. உண்மையான தேவ மனுஷன். அந்த அம்மா போகவும் இல்லை. சில சமயத்தில் நகோமி போல் ஆகிவிடுவாங்க பெண்கள். வறட்சி பிடிக்காது, ஏதோ கணவனுக்கு உதவி செய்வதாக நினைத்து கொண்டு கணவன் செய்ய வேண்டிய மனைவி செய்வாங்க. நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். குடும்பத்தை போஷிக்கும்படி கர்த்தர் கணவனை எழுப்புகிறார் என்றால் மனைவி அந்த ஸ்தானத்தில் எழுப்பி விடுவோம். ஆணல்ல பெண்ணல்ல, புதிய சிஷி தான் காரியம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் சில சமயத்தில் புருஷனை பூர்ணமாக செயல்பட வைக்கிறது மனைவி. இது எசபேலுடைய ஆவி சில சமயத்தில் வரும். நீ என்னையா வேணும், உனக்கு இந்த இடத்துல அந்த கீரை தோட்டம் வேணும்,
அவ்வளோதானே, நான் பார்த்துக்கொள்கிறேன். நாபாத்தின் கீரை தோட்டம் எப்படி வாங்கி கொடுச்சு அந்த அம்மா, கடைசியில் அந்த அம்மாவுடைய முடிவு எப்படி இருந்துச்சு, அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய பொருளாதார வாழ்க்கை எல்லாமே இருந்தது. ஆனால் எதுவுமே ஆசீர்வாதமாக காணப்படவில்லை. எத்தனையோ பேர் பூமியில் ஆகாரத்தை சாப்பிடுகிறாங்க, ஆனால் பலன் இல்லை. ஏன்? பாவிகளா, துன்மார்க்கர்களா, பரியாசகர்? அதனால அல்ல, சொல்லப்படுகிற காரியம் அவர்கள் விரும்புகிறபடி அவர்கள் செய்கிறார்கள். நீ விரும்புகிறபடி ஆவ கடவுது என்று சொல்லுகிற தேவனுடைய விருப்பத்தை அறிய துடிக்கிற ஒரு ஆத்துமாவாக ராஜ்யத்தின் புத்திரர்கள் இருப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் வரும், ஆனால் அந்த பணத்தின் மீது முன்ன போல செலவு, உங்கள் கண்கள் பார்த்ததெல்லாம் வாங்க, இச்சித்ததெல்லாம் வாங்க நினைத்தது, சுகபோகமாக வாழ நினைத்தது. அது சுகபோகம் என்றால் ஆடம்பரம் என்பதல்ல. ஏதோ பசங்க கேட்குறாங்க, ஐயா வாங்கி கொடுக்குறோம். பசங்க 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 அதாவது நம்ம பிள்ளைகள், அவர்களுக்கு அந்த சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவர் கண்கள் விரும்புகிறது அந்த பிள்ளைங்க கேட்பாங்க. இந்த பெற்றோரும் பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்று போய் செலவு செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால நமக்கு என்ன, அது விதையாக இருக்கிறதா? நீங்கள் அது விதையாக பார்க்குறது எப்போன்னு கேட்டால் அதிலிருந்து ஒரு வருமானம் வரணும். எந்த பிள்ளைங்க லேண்டு வாங்கி கொடுன்னு கேட்காது, ஒரு அளவுக்கு வரைக்கும் சொல்கிறேன். இல்லை வீடு கட்டி கொடுன்னு கேட்காது. அப்படி கேட்டுச்சுன்னா ரொம்ப நல்ல பிள்ளை, தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு பொம்மை வாங்கி கொடு, எனக்கு உணவு வாங்கி கொடு, எனக்கு இந்த உல்லாசமான காரியங்கள் வாங்கி கொடு, நான் இந்த கோழிக்கறி நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிட்டா பிடிக்காது, அதை போய் அந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா தான் பிடிக்கும். சரி, ஒன்ஸ் இன் அ வைல், ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு முறை வாழ்க்கையில், அல்லது வாழ்க்கைன்னா கோச்சிக்குவாங்க பசங்க, ஒரு முறை எப்பயோ ஒரு முறைன்னா பரவாயில்ல. இது அப்படியே பழக்கமாயிடும். சில சமயத்தில் நான் போய் அங்கே தான் சாப்பிட்ணும், இதெல்லாம் வந்து தெரியாது. இதில் என்ன ஆகுனாக்கா, வீட்டில் இருக்கிற பெற்றோரும் தூண்டப்பட்டுருவாங்க. தூண்டப்பட்டு என்ன நடக்கும், தேவன் கொடுக்குற ஆகாரம் ஓரம் கட்டப்படும். மனுஷன் ஆகாரத்தை அடித்து புசிக்கிறதான் காணப்படுமோ, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல ஏதேன் தோட்டத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், அவனை காக்கவும் பண்படுத்தும் வைக்கின்றார். 16வது வசனம் சொல்லுகிறது, நீ தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். இந்த ஆகாரத்தை வழங்குகிற தேவன் கொடுக்கிற ஆகாரம் என்னது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் விதைக்குரிய விதை கர்த்தர் தருகிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆகாரம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆகாரம் தேவனால் வரப்படுகிற ஆகாரமா? சில சமயத்தில் கர்த்தர் வறட்சியின் பாதையில் நடத்துகிற பொழுது, இந்த நகோமி போல ஜனங்க, கர்த்தர் அறியாமல் நமக்கு ஒரு வறட்சி வருகிறது இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு உணவே கிடைக்கவில்லைன்னா நம்ம உபவாசமே இருக்கிறது இல்லை, கர்த்தர் நம்ம உபவாசங்கள் நடத்துகிறான்னு நினைக்கணும். ஆனால் விதைக்கிறவனுக்கு கட்டாயம் கர்த்தர் ஆகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் விதைத்து வருகிற பழையனால் மட்டும் சொல்ல, அந்த விதைக்கிற ஆர்வம் இருக்கிறவனுக்கு கர்த்தர் எங்கிருந்தாலும் சாப்பாடு கர்த்தர் கட்டளையிட்டு வருது. சோம்பேறிகளுக்கு அல்ல. சோம்பேறிகளுக்கு இந்த ஆகாரமும் நிர்பந்திக்கப்படுகிறது. நீ உழைச்சாதான் சாப்பிடணும், நீ சும்மா இருந்தால் சாப்பிடாது. அதான் பவுல் சொல்லுறேன், நான் வீண் அலுவல்காரலாம் நீங்கள் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒருவனுக்கு நான் பாரமாயிராதபடிக்கு கூடார தொழிலை செய்து நாங்கள் சாப்பிட்டோம். அந்த ஊர்லேயே அந்த மாதிரி ஒரு ஊழியம் செஞ்சு சாப்பிட முடியாது, ஒரு தொழில் செஞ்சு சாப்பிடணும். இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் போய் முழு நேர ஊழியெல்லாம் இங்கே பலிக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொட்டி படிக்க எடுத்து வீட்டுக்கு போன்ட்டுருவாங்க அரசாங்கம். நீங்கள் அந்த தேசத்தில் ஜீவிக்க வேண்டும் என்றால் ஒரு வேலை இருக்கணும். வேலைக்கு போகிறீங்களோ போலியோ பேப்பர் கரெக்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இங்கே ஊழியம் செய்ய முடியும். அப்படி தான் ஊழியமும் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் அதை நான் சொல்லுகிறேன்னா, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடுகிறார். முழு நேர ஊழியம் என்பது ஓய்வாக இருக்கிற ஊழியம் இல்லை. அது ஓட்டம் பெருசு, ஆழம் பெருசு, அகலம் பெருசு, நீளம் பெருசு, உயரம் பெருசு. ஒழுங்காக ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு வந்தாலே வேலை ரொம்ப ஒரு நேரம் கிடைக்கும். இது வந்து 24/7. எப்போ ரெஸ்ட்டு கர்த்தர் கொடுக்குறாரோ அப்போ எடுத்துக்கணும், எப்போ ஓட வைக்கிறாரோ அப்போ ஓடணும். இதெல்லாம் இயற்கைக்கு மேற்பட்ட ஓட்டம்னு சொல்கிறது. இது எப்படி சக்கரம் சுழல்றதோ இது எதிர்மறையாக சுத்தம். நான் 1 மணி 2 மணிக்கெல்லாம் பகலில் இருக்கிறது போல் பேசி கொண்டிருப்பேன். அது உண்மையிலே ஒரு தேசத்துக்கு பகல். அவங்களுக்கு அது அந்நியமாகவே தெரியாது. ஒரு கொட்டாய் வராது, ஒரு சலிப்பு இருக்காது, நல்ல சிரமம் பேசி கொண்டிருப்பேன். ஆனால் மதியான நேரத்தில் பார்த்தா என்னை பிடிக்கவே முடியாது, நான் தூங்கி கொண்டிருப்பேன். இது 3-4 மணி வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் ஜபம். இது வந்து பேட்டர்ன். உங்களுக்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பு நல்ல அலுவல் போதுன்னா கர்த்தர் மாற செய்கிறார். இன்றைக்கு மாலை வேலை தெரிந்து கொள்ளுங்க, இனி சபை வேலை இல்லைன்னு சொல்ல போவதில்லை, நேரம் இல்லைன்னு சொல்லும். கர்த்தரை தேடுக்கிறதுக்கு இல்லை, வேலை பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். யூ கீப் ஆன் கெட்டிங் கால்ஸ், யூ கீப் ஆன் கெட்டிங். அது என்ன, புது கதவை டெய்லி கர்த்தர் திறந்து கொண்டே இருக்கிறா.
ஜனங்க அழைக்கிறாங்க, ஊழியத்தில் ஜபத்துக்கு அழைக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, புது புது வாசல்கள் திறக்கப்பட்டதாக இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், அந்த ஓட்டம் இருக்கிறது இல்லையா, அது நீங்கள் தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேறுகிறதா இருக்கிறீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி கொண்டிருக்கேன். அதுபோல் உங்களுடைய ஜோலிகளில் சொல்கிறேன். ஆனால் விதையை மட்டும் எப்பொழுதுமே பார்த்து கொண்டு இருக்கணும். விதைக்கிறது நல்ல நிலமாக இருக்கணும். நம்ம எங்கே அவமானப்படுத்தமோ அந்த இடத்துல நிற்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த அவமானம்லாம் போச்சேயா, எல்லோரும் அசிங்கமாக பார்க்குறாங்கன்ட்டு இடத்த காலி பண்ணுவாங்க, வீட்டை விற்றுட்டு போயிடுவாங்க. இதில் அவங்க இஷ்டம், அதை தான் உலகமும் சொல்லாது. அவங்க இஷ்டம், அவங்க வீடு விற்கிறாங்க. அது எல்லாம் இந்த சுய இஷ்டத்துக்கு எதிர்மறையாக நிற்கிறது தான் சத்தியம், பட்டயமாக நிற்குது. என் இஷ்டப்படி நான் செய்தால் நான் கஷ்டப்பட்டு இருப்பேன் என்று அர்த்தம். அப்போ ஜப குறிப்பெல்லாம் பெரிய பெரிய நீண்ட பட்டியல் போல் வரும். அதுவும் என் விருப்பமாகவே இருக்கும். ஏன் அந்த இடத்த வீட்டை விற்றீங்க? சரி, சூழ்நிலை, சில பேருக்கு அது விற்கிறாங்க, ஒரு படிப்பினை கற்றுக்கொள்கிறாங்க, இனி வர நாட்டில் அது அஸ்திபரமாக வச்சு நல்லா வருவாங்க, அது விஷயம் வேறு. சிலதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, கடனே இருக்காது, ஏதோ ஒரு ரசமே நடந்திருக்கும், ரசிகம் தாங்காமல் நாங்கள் போயிட்டோம், அந்த இடத்த விட்டு அவமானம் தாங்க போயிட்டோம். அந்த அவமானம் என்னென்னு பார்த்தாலும் பசங்களாம் வீட்டில் தான் இருப்பாங்க. கணவன் ஓடிட்டானா, மனைவி ஓடிட்டா, அது மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. அவங்க சுயம் ஏதோ இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. இனி இந்த துன்மார்க்கன் பக்கத்தில் இருக்க போவதில்லை. யாருக்கு யாரையும் விற்றுட்டு போகிறது? இதெல்லாம் என் மனம் தீர்மானிக்கிறது. இங்கே 100 மடங்கு ஆசீர்வாதம் வரணுன்னாக்கா முதல்ல இருப்பிடத்தை கர்த்தர் தீர்மானிக்கிறார். இதே இடத்துல நான் என்றைக்கோ விற்றுட்டு போக வேண்டியது. நான் சொல்கிறது ஊழியத்துக்கெல்லாம் வரதுக்கு முன்னே நாங்கள் இந்துவாக இருக்கிறப்ப விற்றுட்டு போக வேண்டியது. எனக்கு பிடிக்காத ஒரு விலாசமாக இது இருந்தது. எப்பொழுது ஊழியத்துக்கு வந்தேனோ இங்கே தான் நம்ம இருக்க வேண்டும்னு தெரிஞ்சு வச்சுது. ஆனால் எதுவுமே சௌகரியமாக இல்லை, எதுவுமே இருக்கத்தக்கதான விதத்தில் மனரம்யமாக இல்லை. ஆனால் எல்லாத்தையும் மனரம்யமாக மாற்றப்பட்டது. நம்ம முதல்ல இருக்கணும்னு முதல்ல தீர்மானிக்கிறோம். உங்கள் தீர்மானம் உங்கள் எல்லைகளை விசாலப்படுத்தும், உங்கள் தொல்லைகளை ஒழித்து போடும். முதல்ல தீர்மானிக்கணும். ஏன்னா இந்த டைரக்ஷன் எந்த திசையில் நான் இருக்க வேண்டியது ஜோசியம் இல்லை, இது சாஸ்திரம் இல்லை, வாஸ்து இல்லை. எந்த திசையில் நான் இருக்க வேண்டும் கர்த்தர் தீர்மானிக்கிறார், அதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்தில் இருந்தாலே போதும். பிரச்சனைகள் வருதா, இது உண்மையிலே கர்த்தர் அங்கீகரிக்கப்பட்ட இடம், தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். இந்த நபரோடு நான் வாழ வேண்டும். எந்த நபரோடு வாழ வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிற நபரோடு வாழ வேண்டும். எந்த ஜனத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் செய்யலாம், இல்லைன்னு சொல்ல. அந்த ஊழியம் யாருக்கு போய் சேர்க்கிறதுன்னு கேட்டால் தேவன் முன் குறித்த ஜனங்களுக்கு போய் சேர்க்கிறோம். ஒரு ஜனங்கள் இதில் ரகசியம் என்னன்னு கேட்டால், சில ஜனங்களை சிலருக்கு பிடிக்காது. இது மனிதர்களுக்குள்ளே இருக்கும். அந்த மனுஷன் பழக்க வழக்கம் பிடிக்காது, அந்த மனுஷன் நாகரிகம் பிடிக்காது, அந்த மனுஷனுடைய எல்லாமே ஒழுங்காக இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்காது. இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த மனுஷனை செய்வான், இந்த மனுஷனுக்கும் அவங்கள பார்த்தா பிடிக்காது. இப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கலன்றா, உங்களை பற்றி எனக்கு என்ன வாசனையா அப்படி இருக்கும் சொற்றொடரலாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் யோனாவிட்ட? நீ நினிவேவுக்கு போ. அவன் கேட்க மாட்டான் ஐயா, ஆண்டவர் சொல்கிறது. அவன் கொஞ்சத்தில் கேட்க மாட்டான். போன்னு சொன்னால் போகணும். உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி நினிவே. இதில் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தால் விவாகரத்துக்கெல்லாம் ஒன்றிடும். திருமணம் உடையாது, விவாகரத்து ஒன்றிடும். இந்த சத்தியத்துக்கு வெளியில் இருந்தால் திருமணம் உடஞ்சி விவாகரத்து ஜெயிச்சிடும். இந்த சத்தியத்துக்குள்ளே இருக்குது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான். நான் சபையை பிரகடனப்படுத்தி சொல்கிறேன், ராஜ்யத்தை பிரகடனப்படுத்தி சொல்கிறேன், உயர்த்தி சொல்கிறேன். தேவ ராஜ்யத்தின் கோட்பாடுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்காமலே இந்த சமாதானம் இருக்கும். கீழ்ப்படிதல் விதையாக விதைக்கப்படுகிறது. அந்த பெண்மணியை பார்க்குற பொழுது குறைகளாகவே ஒரு புருஷனுக்கு தெரியும். அந்த அம்மாவும் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த மனுஷனை பார்த்தாலே அது ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆகிடும். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் தெரியும் இல்லையா? ரொம்ப சட்டம் திட்டம் கட்டுப்பாடோடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ரொம்ப சட்டத்திட்டங்களோடு இருக்கும். அந்த அம்மா குச்சி தான் கையில் இல்லை. ஏன் வந்த, லேட்டாக வந்த, எதுக்கு வந்த, காசு எங்கே போச்சு, எல்லாம் ஒரே மனைவியானவ ஜாகிரஃபி மிஸ்ஸாக மாறுவான். எந்த திசையை நோக்கி போனவங்க அம்மா வீட்டுக்கு போனியோ, அண்ணனை பார்த்தியா, தம்பியை பார்த்தியான். அப்புறம் சயின்ஸாக மாறுவா. என்ன வாங்கி வந்த, வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு. அப்புறம் அத்தனைக்கும் கணக்கு எப்போ கணக்கு டீச்சராக மாறுவான். அப்புறம் லாங்குவேஜ் பார்த்திங்கனாக்கா என்ன லாங்குவேஜ் வரும்னே தெரியாது. அந்தம்மா பேசுறதையும் சொல்கிறேன், நம்மளை பேச வைக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்போ தான் மனுஷன் போயிட்டு வருவான். அதுக்கப்புறம் பிடி டீச்சர் மாதிரி ஆகி துரத்தி பிடிச்சி அடிக்கிற அளவுக்குலாம் ஆகிடும். அப்போ வரைக்கும் உடல் உறவு ஊடல் அது சொல்ல நான் இதை மாதிரி நிறைய. அதாவது என்னென்னா, அந்த மனுஷனை பார்க்குற பொழுது நமக்கு ஒரு குற்றவாளியின் கண்ணோட்டத்தில் பார்க்கும். பொய்க்காரன், எத்தன், ஏமாத்துப்பவன். ஏன்னா அது அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மனுஷன் நம்பாத பிள்ளை, என் லைஃப் தான் இப்படி ஆச்சுன்னா அது என்ன பண்ணும், துர்போதனை. இது எல்லாம் என்னென்னா பார்க்குற பொழுது அப்படி ஒரு வெறுப்பு இருக்கும். இருவருக்குமே சொல்கிறேன், 2 பேருமே ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவாங்க.
இதை அது பொய் எண்ணம், அது இதை பொய் எண்ணம், இப்படி தான் இருக்கும். ஆனால் சொல்லப்படுகிற கருத்து என்னென்னா, தேவன் கொடுத்தது நன்மையாகவே கர்த்தர் கொடுத்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் அது நல்லதாகவே இல்லைனாலும் நல்லதாக மாற்றுறது தான் நம்முடைய வேலை. நல்ல நிலமாக மாற்றுறது தான் நம்ம வேலை. ஆள் மாற்றுறது சொல்ல. இந்த வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தார். சில சமயத்தில் பிரச்சனைகளுக்கு நம்ம வாய் திறக்காது இருந்தாலே பிரச்சனை சரியாயிடும். இருக்கிறது இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு குறைஞ்சபட்சம், இல்லை 500 கூட வச்சுக்கோங்க, இல்லை 300 கூட வச்சுக்கோங்க, இல்லை 100 சதுரடி, 10க்கு 10 ஒரு அறை. இந்த அறை இல்லை, ஒரு ரூம். சரி, கணவனுக்கும் மனைக்கும் பிரச்சனை வருது. கணவன் பக்கம் நியாயமே இருக்கட்டும், வாயை மூடி என்ன ஆயிரேன் நியாயத்தை அங்கே அது கோர்ட்டில் பேசுகிற மாதிரியோ பெரிய சபையில் பேசுகிற மாதிரி பேசுவான். அது முடிவு பண்ணிச்சு, அது ஒரு மாதிரி அநியாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிச்சு. அந்தம்மா கம்மனு தான் இருந்து தொலையா பாராத்தில் இது நியாயம் பேசுவாங்க. 2 பேரும் இது அநியாயம் பேசுவோம், அது நியாயம் பேசுவாங்க. சரி, பெண்கள் அநியாயம் அப்படி சொல்ல, பெண்கள் நியாயம் பேசுவாங்க, ஆண்கள் அநியாயம் பேசுவாங்க. டேட்டா வருதாலேருந்து பண விஷயத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துல அவன் கண்டுபிடிக்கப்படுகிறான்னா, இல்லை உண்மையிலே அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் அது வீரியத்தின் உச்சகட்டத்தில் இருக்குது. வேல்கொடை மாதிரி வெடிக்குது. அந்தம்மா கம்முன்னு இருந்த தொலையா, சும்மா இருக்க மாட்டீங்களா வாயை வச்சுக்கினே? வேதம் என்ன சொல்லுகிறது? ராஜ்யத்தின் கோட்பாடு, பேசாதிருந்தா மூடனும் ஞானியாவான். ஞானம் வீட்டில் நிர்பந்திக்கப்படுகிறது. ஸ்கூலாக, காலேஜாக, இன்ஸ்டியூஷனாக. இங்கே என்னென்னா சில கட்டுப்பாடுகள், சில சட்டத்திட்டங்கள் நம்மையும் அறியாமல் கீழ்ப்படுகிறது படியினால்தான் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பமாக இருக்குது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்திய சுற்றில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் நான் ஜெபிக்கிறோம், கர்த்தரை தேடுறோன்னு. இல்லை, உங்களே அறியாமல் அந்த உடன்படிக்கையின் வார்த்தை பூமியில் இருக்கிறது. இன்னும் அதிகமாக போனோன்னாக்கா, வீட்டில் சந்தோஷம் இல்லைனாக்கா ஒருத்தர் யாராவது சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அமைதியாக இருக்கணும். உங்கள் பக்கம் நியாயம் இருந்து அநியாயமாக பறைசாற்றப்பட்டாலும் சரி, நாளைக்கு காலையில் பேசலாம். அந்த நேரத்தில் அது பேசக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பேசக்கூடாதுன்றது இல்லை, வேதமாக அதான் சொல்லு. ஞானம் வந்து கொண்டே ஞானம் ஊற்று வந்து கொண்டே இருக்கணும் வீட்டில். இப்போ தான் போயிட்டு வந்தேன், டயர்டாக இருக்கிறேன், அது தெரியாதா? வந்தவொடனே ஓன் கத்துற அப்படின்னு இருந்தாலும் கத்துவான். ஓன் கத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மனுஷனும் தொண்டை உயர்த்துவான். அப்போ பெரிய பிரச்சனை ஆகிடும். வேணாம், கொஞ்சம் அமைதலாக இருந்தீங்கன்னா. விவேகமுள்ள வழிகளில் மனுஷன் போகிறான், புருஷன் போகிறான். அப்பொழுது மனைவி என்ன செய்வா? கொஞ்சம் அடங்கி இருப்பா. எப்பொழுதுமே என் சம்பாதியம் குடும்பத்தை காப்பாற்றுன்னு நினைக்கிறது தவறு. பொருளாதாரம் இருக்கிறபடினால எல்லாம் அடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறது அது பெரிய சத்தத்தை உண்டாக்கிடும். வாழ்க்கை கொஞ்ச நாள் எல்லாம் அப்படி தான் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு எழும்பும் பிள்ளைங்க, திடீர்னு எழும்பும் மனைவி, முதுமை கரெக்டாக இறங்கும். அவ்வளோதான். நம்ம கூட இருந்த அண்ணன் தம்பி எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு இருப்பான், இல்லை அம்மா அப்பாலாம் போய் சேர்ந்துருப்பாங்க. என்ன ஆட்டம் அண்ணன் எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்கிறப்போ 2 பேருமே கேட்டுக்கலாம் அந்த வார்த்தையை. அதுக்கேற்ற மாதிரி நோய் நொடையும் வரும். அது கால்கள் எட்டி உதைத்த கால்கள் இப்போ அப்படி நோண்டி நடக்கிற மாதிரி ஆகும். எங்கேயோ போகிற வியாதியெல்லாம் இங்கே வந்ததுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இது தம்பதிகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஒரு அம்மா சொல்லுது, அவர் வரத்துக்கு பின்னே மாத்திரை போடணும். ஏன் அந்த மனசு எதுக்கு மாத்திரை போடக்கூடாது? என்ன பெரிய நோயாளின்னு சித்தரிப்போம். எல்லாம் அவன் அப்படி தான், ஒன்றும் பாரபட்சமே கிடையாது. ஏன் கணவன் தானே உனக்கு எல்லாம். வேதம் அப்படி தானே சொல்லுது. முடியாத காலகட்டத்தில் மட்டுமல்ல, நல்ல நிலைமையிலே இந்த படிவத்துக்குள்ளே வருகிற பொழுது அதில் 2 பேருமே ஒரு சரீரமாகவே இருப்பாங்க. எத்தனையோ முறை நான் பார்த்துருக்குறேன், எத்தனையோ தம்பதிகளை பார்த்துருக்குறேன், வயசானவங்களை பார்த்துருக்குறேன். வர காத்திருப்பாங்க. அது மேண்டேட்ரி கிடையாது. சாப்பிட்றதா தான் சாப்பிட்டு படுத்துக்கலாம். ஏன்னா இந்த மனுஷன் வெளில சாப்பிட்டு வருவான் இல்லையா, அதுக்காக சொல்லலாம். ஆனால் சில சமயத்தில் காத்திருப்பாங்க. இன்ன வரைக்கும் நடக்குது. அது இவங்க பின்னாடி பெரிய பின்னணியெல்லாம் சொல்ல முடியாது. பெரிய படிப்போ பெரிய ஆடம்பரம் அதெல்லாம் இருக்காது. ஆடம்பரமாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி இருக்கிறாங்க. இது பணம் அல்ல, மனம். உங்கள் இல்லறத்துக்குள்ளே உங்களுக்கு சமாதானத்தை விதைக்க தெரிந்தால்தான் நீங்கள் வெளியில் விதைக்கிற விதை கனி கொடுக்கும். ஏன்னா ஒருத்தர் அற்பமாக என்ற பொழுது நமக்கு வனாந்திரம் நிச்சயிக்கப்படுகிறது. ஒருத்தர் பரிகாசம் பண்ணுகிற பொழுது ஒரு குடும்ப பின்னிலேருந்து வருவாங்க. ஒருத்தர் நல்ல மொழி புலமே இருக்கும். மொழி புலமே நான் உண்மையில நல்லா இருக்கும். ஏதோ அந்தம்மா சூழ்நிலை வேலைக்கு போக முடியாது, குடும்பத்தை தான் பார்க்கணும். என்ன பிரயோஜனன்றுவாங்க. ஒரே வார்த்தையில் போய்ச்சா, இது உடன்படிக்கை வார்த்தைக்கு வெளியே போயிடும் வாழ்க்கை. சகோதரனே வீண் என்று சொல்லாதிருப்பாயாக, அப்படி சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். அவ்வளோதான். யாரும் சபிக்க வேண்டியதில்லை, ஜெபிக்க வேண்டியதில்லை, அவன் நரகத்துக்கு போகணும்லாம் அவன் தூஷிக்க வேண்டியதில்லை. நானே நேராக டிக்கெட் வாங்கின்னு போகிறேன். வாயின் வார்த்தை
உங்கள் வார்த்தைகள் அப்படியே கூடாரங்களே பரவும். அது கடைசி வரைக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். இத்தனைக்கு அந்த அம்மா தண்ணி வச்சு கொடுக்கும், அந்த அம்மா எல்லாமே செய்யும். அது பிரயோஜனம் நான் உச்சரிக்கிற வார்த்தை அது அப்படியே எனக்கு வரும். திரும்பி இருக்கிற நன்மையை பாருங்கள். வெளில போய் சோத்தை தின்னு உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு வீட்டு சாப்பாடு நல்லா இருக்காது, அந்த அம்மா சமைக்குது. சொல்கிறேன், ஆரோக்கியமான ஒரு ஆகாரம், தேவன் கொடுக்குற ஆகாரம். அது எழுப்பப்பட்ட நபர் இந்த அம்மா. எதை அவங்க செய்கிறாங்களோ அதில் நம்ம ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டு போகணும். எது இல்லையோ அதை போய் நிர்பந்திக்கக்கூடாதுன்றது தான் நான் சொல்கிறேன். என் அண்ணன் பொண்டாட்டி அது எக்ஸலண்ட்டாக இருக்கும், இல்லை என் தம்பி பொண்டாட்டி அதை விட பிரமாதமாக இருக்கும். நடுவில் என்னுடைய ஒய்ஃபு அவங்களோட பார்க்குறப்போ இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ஒப்பிடுகிற பார்த்தீங்களா, அப்பொழுதே என் பூமியே வனாந்திரம் ஆயிடுச்சு, கற்பாறை ஆயிடுச்சு. என் மனசு விதை எல்லாம் கிடையாது, விதையே கொடுக்க மாட்டார் கர்த்தர். போ சோத்தை கட்டின எங்கேயாவது வேலைக்கு ஓடு. உங்களுக்கு விதைக்கிறதுக்கு முன்னே நிலம் இருக்கணும். புதிய சிருஷ்டிக்கு தான் நிலம். இப்போ எல்லாம் புதிய சிருஷ்டி தான் ஏக்கர் லேண்ட் வச்சுருக்கான்னு கேட்டால் அவன் லேண்டு தான் வச்சுருக்கான், விதையை கர்த்தர் தரதில்லை. அவனே ஏதோ விதைக்கிறான், அதுக்கு அறுக்கிறான். அதுதான் சொல்கிறது. பணம் இருந்தால் நோய் இருக்கும், அப்புறம் பணம் இருந்தால் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. பணக்காரனுக்கு பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அவன் பணத்துக்காகவே வேலை செய்கிறான். நீங்களும் நானும் சத்தியத்துக்காக வேலை செய்கிறோம். இதில் இவ்வளோ ஞானம் அடங்கி இருக்குது, இவ்வளோ பின்னாடி எதிர்பார்ப்புகள், தேவனுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இதன் வழியை போகிற வழிகள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லை பலன் இருக்கிறது, நான் போகிறேன்னு சொன்னாக்கா நகோமி பயணம் போல தான். இங்கே சாப்பாடு கிடைக்கல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக அப்பத்துக்கு வேலை செய்வாங்க. எப்போ நீங்கள் அப்பத்துக்குன்னு வேலை செய்கிறீங்களோ நீங்கள் சரியான திசையில் இல்லை. எங்கே போகிறீங்க? வயிறு இருக்குது ஐயா, ஜான் வயிறு இருக்குது, சாப்பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன். வாய் அப்படி வரும். ராஜ்யத்தின் புத்தில் அப்படி இல்லை. வேதம் என்ன சொல்லுங்க மத்தே இல்லை. அஞ்ஞானிகள் இவங்க தேடுகிறாங்க. நீங்கள் ஞானியா அஞ்ஞானியா? நீங்கள் தான் நம்ம வார்த்தை தீர்மானிக்கிறது. உணவுக்காக நீங்கள் வருந்துவது என்ன? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். உடைக்காக வருந்துவது என்ன? காட்டு புஷ்பங்களை பாருங்கள். இதையெல்லாம் உடுத்து வைக்கிறவர் நீங்கள், அதை காட்டிலும் விசேஷமானவர்கள் வேதம் சொல்லுகிறது. நான் விசேஷமான என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் விசேஷமானவர்கள் என்ற அர்த்தம். இப்போ நான் எதிர்மறையாக போகுது, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக போகிறது. இது உருப்படாது, இது தருதல்ல, இது தேராது, இது விளங்காது, எல்லா தூஷணமான வார்த்தைகள். கெட்ட வார்த்தை இல்லை, அந்த எரிச்சலின் ஆவி அப்படி கிரியேட் செய்தவங்க அப்படி பேச 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 கடைசி வரைக்கும் புள்ள அப்படி தான் இருக்கும். இதில் அந்த வீட்டம்மா சொல்ல அப்பநாட்டம் இருக்குதுனாக்கா அது அப்பநாட்டமே இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள் சொல்ல வரேன். அதே போல் அந்த புருஷனும் அந்த பேர் அம்மா மாதிரியே இருக்குதுன்னு, அம்மா மாதிரின்னு சொல்ல மாட்டான், ஆத்தாலாட்டே இருக்குது பாருங்க. அந்த மனைவியை பார்த்து சொல்லுவான், அதே அவங்க அம்மாவை பார்த்து சொல்லுவான், இது அவங்க அம்மா ஓட்டமே இருக்குதுன்னு. இது அவங்க அம்மா ஓட்டமே. இது வாழையடி வாழை, தாயை போல பிள்ளை, நூலை போல சிலை, இந்த மாதிரிலாம் பழமொழிகள்லாம் எடுத்து விட்டோன்னு அது கடைசி வரைக்கும் இது முள்ளாவே இருக்கும். எவன் ஜபிச்சாலும் இது விளங்காது. ஏன்னா முதல்ல என் வாய் சரியில்லை இல்லையா? ஆனாலும் இது இப்படி செய்கிறதாலும் ஜபத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்ல, அவங்களுக்கும் ஒரு விமோசனம் வேணும். ஆனால் ரகசியம் தான். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. என் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, அப்படி சமாதானம் பெரிதாக இருக்கும். நீ உருப்பட மாட்டேன், நீ கஷ்டப்படுவேன், நீ பிச்சை எடுப்பேன், நீ இது பண்ணுவ, மறுபடியும் நீங்கள் பாரத்தை சேர்த்துக்கொள்கிறீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் அன்றும் சரி இன்றும் சரி பிள்ளைகள் அந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிறாங்க. தகப்பனத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, ஈசாக்கு நான் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்தார் யாக்கோபுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது எவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்தார் ஏசானும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அஜாக்கிரதையும் ஜாக்கிரதையும் தான் கர்த்தருடைய கோபத்தையும் கர்த்தருடைய அன்பையும் சம்பாதிக்க செய்யும். ஷார்ட். அந்த ஆசீர்வாதத்தின் மீது மட்டும், அதாவது ஆசீர்வாதம்னா அசைய சொத்து இல்லை, நல்ல வார்த்தைகள் தகப்பன் வாயிலிருந்து வாங்கணும். ஒருத்தர் மனசை குளிர வைக்கணும், அவனையும் அறியாமல் வாழ்த்துவான். நம்மளே எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம். ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், பயந்து கொண்டே போகிறோம். முதல்ல ஒரு வாட்டி இப்படி நடந்துச்சு எனக்கு. எத்தனையோ போட்டு தீட்டி போட்டான், அவ்வளோதான். இந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட். நான் கடைசியில் ஒன்றுமே வேணாம், போகிறப்ப சாப்பிட்டுட்டு போங்க. இது எங்கடா வந்திருக்கோம்? நம்ம சொந்தக்கார வீட்டு மாதிரி இருக்குது. எல்லாம் பார்த்தாச்சு, வைத்தியத்துக்கு வேணாம், ஆஸ்பத்திரி தான் திறந்துருக்கோம், எல்லாம் ஃப்ரீ. நல்லா இருப்பையா நீ? எங்கேயோ போயிட்டையா நீ? யார் நீ? அது வரைக்கும் தெரியாது. சின்ன ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், சாப்பாடு இலவசம், க்ளீனாக இருக்குது. சாப்பாடு போய் சாப்பிட்டா ரொம்ப நல்ல மனரமியமாக இருக்குது. இலவச சாப்பாடு மாதிரிலாம் இல்லை, காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸ்டார் ஃபெசிலிட்டியோடு. தங்குதலுக்கு இலவசம், அம்புட்டே இலவசம். திரும்பி போனோம், போகிற டைமில் சொல்கிறான், போறியா இல்லை பஸ் ஸ்டாண்டில் ஷேர் ஆட்டோ வச்சு விட்டுமானோம். இது என்னடா இது? பூமியில் இருக்கிறாங்க இன்றைக்கி,
உண்மையில் இருக்காங்க, இது இல்லைன்னு இல்லை. இப்போ இந்த வாய் என்ன செய்யும்? படுபாய் தீட்டி புட்டான், என் உடம்புக்கு அவன் வைத்தியம் பார்த்தா கூட அந்த மருத்துவனை எப்படி திட்டும்? இதெல்லாம் எடுத்தான் ஜெராக்ஸ் எடு, ஸ்கேன் எடுன்ற மாதிரி நம்ம வாயில் அப்படி ஒரு எக்ஸ்ரே வராது டக்குன்னு. ஜெராக்ஸ் எடு, ஸ்கேன் எடு, அது எடு, இது எடுனா இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து நானே ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தேன் இதெல்லாம் வரும்னு. முற்றிலும் இலவசம், 0 பேமெண்ட், வேணாம் போயிட்டு வாங்க. வாசல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த வாட்டி வரப்போ என்ன சொல்கிறாங்க, மருத்துவத்துக்கு காசு இல்லை, சாப்பாட்டுக்கு காசு கிடையாது, வெறும் மருந்தகத்துக்கு மட்டும் காசு கொடுங்க போதும். மறுபடியும் போகிறப்போ போவீங்களா, ஷேர்ட்ரோ நம்ம வண்டியே இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் விட்டுமா, இன்றைக்கும் இருக்குது. அவனை மனசு என்ன சொல்லும்? கர்த்தவங்களை ஆசீர்வதி. எங்கள் ஒருவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணுன்னா அவங்களை இது பண்ண நயம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. அவங்க மனம் குளிர நீங்கள் நடந்து கொள்ளுங்க. பணம் அல்ல, குணம்தான் சொல்கிறேன், மனம்தான். சில சமயத்தில் நல்ல வேகாத வெயிலில் வருகிற பொழுது யாரோ வீட்டாடுறா கூட அந்த வீடு சந்திப்பில் போய் தண்ணி கொடுப்பாங்க. ஹவுஸ் விசிட்டிங்களே சொல்கிறேன், நம்ம ஆத்மா தானாக வாழ்த்தும். காட் பிளெஸ் யூ. அது அப்படியே பழிக்கும். பெரிய ஜபம், பெரிய தீர்க்கதரிசனம் இல்லை, அது சொம்பு தண்ணி வறண்ட நாவுக்கு அந்த இலைப்பாட்டில் தருது. அந்த மணிக்கு நேரத்துக்கு சாப்பாடு பரிமாறுறது அந்த வயிறை குளிர பண்ணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியமாக தெரியும், பெரிய ஆசிரியங்களை கொண்டு வரும், பெரிய பெரிய நன்மைகளை கொண்டு வரும். இதுபோல் இது வந்து வழிபோக்கர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஏதோ சமுதாயத்தில் முக்கிய பிரதிநிதிகள் செய்யலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இது பலிக்காது. உங்கள் வீட்டில் உங்கள் வாய் தான் பெருசாக சொல்லும். வாய் தான் விதை, வசனம் தான் விதை. நல்ல வசனத்தை உச்சரிக்கணும். பிள்ளைங்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு விதமாக சேட்டை பண்ண தான் செய்யும். எதுவுமே நம்ம நினைக்கிறது போல் ரோபோக்களோடு வாழலை, நம்ம எந்திரத்தோடைய வாழ்கிறோம். இதெல்லாம் முடிக்க விட்டால் சரியாக வேலை செய்யறதுக்கு. ஒன்று சீக்கிரம் எழுச்சிக்கும், ஒன்று லேட்டாக எழுச்சிக்கும், ஒன்று லைட்டு போட்டுன்னு உட்காந்து எல்லோரும் தூக்கத்தையும் கெடுக்கும். கேட்டால் படிக்க போகிறணும், படிக்கவும் படிக்காது. ஒன்று இழுத்து சாத்தி தூங்கும், எழுப்புனா எழுச்சிக்கும் எழுச்சிக்காது. இது கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இந்த சக்கரம் அப்படியே மாம்சம் தானே. இதில் ஒன்றுத்தில் எழுப்பரில் 5 பேர் எழுந்துருவாங்க சில வீட்டில். அந்த அளவுக்கு பலமாக எழுப்புவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் குடும்பத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள். நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லையும் இது நடக்கக்கூடிய காரியங்கள். இதில் வந்து நம்ம பார்த்து விதைக்கணும். இங்கேயும் ஒரு விதை இருக்குது. அது ஏற்கனவே நம்ம பிள்ளைங்க படிக்கிறது வேறு. போகிறப்பவே இந்த மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டா, அம்மா நான் எப்படி எழுதுவேணும், அந்த லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஏற்பட்ட ஒரு தாக்குதலில் நீ 5 ஹவர் படித்ததெல்லாம் என்ன ஆச்சு, 5 மாதம் படித்ததெல்லாம் என்ன ஆச்சு, அதெல்லாம் கணக்கில் வராது. என் மூடே போச்சு, என் மைண்டே போச்சு சொல்கிறேன். இதெல்லாம் பேசக்கூடிய காரியங்கள். இதில் சில நான் உண்மையிலே நடந்த சம்பவம் சொல்கிறேன். தகப்பன் வாய் சும்மா இருந்திருக்கலாம், ரொம்ப கேட்டுட்டு உடஞ்சி சுக்குனராக போயிட்டேன். கூப்பிட்டாங்க ஜபத்துக்கு, வீட்டுக்கு போனேன். அவங்க சொன்னாங்க, என் பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நாங்கள்லாம் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம், ஜப கூட்டத்துக்கு. அடப்பாவீங்களா, ஜப கூட்டத்துக்கு போயிருந்தீங்க? ஒரு வலிமையான ஊழியக்காரருடைய கூட்டம், இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த பெண் வீட்டில் இருக்கிறா. வெளில வந்து பார்த்தா கது தட்டுறாங்க, திறக்கலை. எப்படியோ ஏறி போய் பார்த்தா மாய்ச்சிக்கிறான், ஃபேனில் தொங்குறா, துப்பட்டால் எழுதி வச்சுட்டு செத்துருக்கா. அப்பா எப்போ பார்த்தாலும் பல் வரிசை ஏதோ கொஞ்சம் பிரச்சனை. அந்த பல்லை வச்சு தகப்பனே பரியாசம் பண்ணியிருக்கான். தகப்பனுக்கும் பொண்ணுக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்கும்? அட்லீஸ்ட் 30. தகப்பனை அந்த ஸ்டாண்டர்டுக்கு பரியாசம் பண்ணுறது. அவளால் ஒரு ஸ்டேஜில் வந்து கூட பேசி பார்த்துருக்கா. அவள் திருப்பி அவர் சொட்டக்கிட்டெல்லாம் சொல்லியிருக்கிறா. எடுப்படலை. அவர் ஜெயிச்சா மாதிரி அந்த பரிகாசத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு ஒரு டைமில். கீப் ஆன் மாக்கிங் என்ட்டு அவர் ஜெயிச்சா மாதிரி. இது விளையாட்டாக ஆரம்பிச்சது தான் இது. அந்த பல் வருஷம் உண்மையிலே அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதை மறுபடியும் டென்டிஸ்ட்டை போயிட்டு, இதெல்லாம் தெரியாது, எல்லாம் போய் சரி பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்தா நான் திருப்பி அந்த மாதிரி தான் இருக்குது. உனக்கு என்ன பண்ணாலும் சரி, முன்னை விட இப்போ முன்னிலைமெல்லாம் பின்னிலைமை கேட்டுலதா போச்சு, ஏதோ சொல்லியிருக்கிறார். எதுவுமே கோமா சொல்ல, எதுவுமே அவர் வாண்டடாக சொல்ல, இன்டென்ஷனாக சொல்ல. பரிகாசம். ஏன் என்னை கூப்பிட்டாங்கன்னா, யூடியூப்பில் கேட்டுட்டு பரிகாசத்தை பற்றி பேச கேட்டு அவங்க தொடப்பட்டு அவங்க கூப்பிட்டாங்க. இந்த செய்தி ஒரு வாரத்துக்கு முன்னே கேட்டிருந்தா கூட நான் எங்கள் வீட்டில் ஒரு உயிரே போயிருக்காது ஐயா. பரிகாசத்தை எனக்கு தெரியாது இதோட விளைவுகள் என்னான்னு. நான் பரிகாசித்தேன். அவன் எழுதி வச்சுருக்கா. அப்பா சொல்கிறது கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அவர் தான் ஜெயிச்சிட்டார் இந்த பரிகாசத்தில்.
நானும் அவரை பரிகாசம் பண்ணேன், ஆனால் அது எடுப்படலை. நான் 23 வயசு எனக்கு. 23 வயசுலேயே அவள் எங்கேயோ வேலைக்கு போய் அந்த சம்பாத்தியத்தெல்லாம் சேர்த்து வச்சு அந்த அக்கௌண்ட்டில் இருக்குது. அண்ணனை வந்து பிஸ்னஸுக்கு வச்சுக்கிட்டு அந்த காசுன்னு சொல்லி எழுதி சேர்த்துருக்கான். அழகாக இருக்கா, கலையாக இருக்கா, இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசில் பிரதிஷ்டைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு 25 வருஷம் கதை இது. அவங்க தெரிஞ்ச ஃபேமிலி, நடுவில் கேப்பு. இப்போ கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு. ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு பரிகாசம் இப்படி ஆச்சான்னு நான் வெக்ஸ் ஆகிட்டேன். அந்த டைமில் யூடியூப்பில் உங்கள் இது வந்துச்சு செய்தி, பரிகாசத்தை பற்றி ரொம்ப பேசுகிறீங்க, அதான் தெளிவாக எடுத்து சொன்னீங்க. அது இவ்வளோ தூரம் போகணும்னு எங்களுக்கு தெரியாது. திரும்பி வருவாள் அந்த பொண்ணு, 23 வயசு பொண்ணு திரும்பி வருவாளா? அந்த அம்மாவை சமாதானப்படுத்த முடியல, அந்த ஐயாவை சமாதானப்படுத்த முடியல, அந்த பையனை சமாதானப்படுத்த முடியல. 4 பேர் கொண்ட குடும்பம் ஐயா. என் வாயை வச்சு சும்மா இருந்திருக்கலாம். விளையாட்டாக தான் பேசினேன், கிண்டல் பண்ணுறது. பசங்களை அப்பா கிண்டல் பண்ணார். ஒரு ஸ்டேஜில் அவளால் வெக்ஸ் ஆகிட்டான். பசங்க என்ன அழகாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன் இல்லையா? பொம்பளை பசங்க எவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் வாங்குகிறோம், எவ்வளோ வாங்குதுங்க. ஆன்லைனில் வாங்குகிறேன், மீஷோவில் வாங்குகிறேன், அதில் வாங்குகிறேன், இதில் வாங்குகிறேன். சரி, எது பண்ணாலும் குளிச்சா போயிட போகுது, பூஞ்சிக்க ஒன்றும் தெரிய போகுது. சரி, ஒரு ஸ்டேஜ் வாங்கிக்கோ. ஓரளவு நம்ம பேசலாமே தவிர அதை போட்டு அவர் கிண்டல் பண்ணுவாராம். இப்போ இந்த மாதிரி எதுனா காஸ்மெட்டிக்ஸ் போட்டால் இது பாரு பேய் மாதிரி இருக்குதுன்றது, இது பாரு இப்படி இருக்குதுன்றது. அந்த பரிகாசம் வந்து நம்பர் 1. இப்போ மட்டும் இல்லை ஐயா, நான் காலேஜ் படிக்கிறவே வாரபத்தி மேலே உட்காந்து வரப்போகிற பொம்பளைங்களை கிண்டல் பண்ணியிருப்பேன், பெண் பிள்ளைகளை. அவர் சொல்கிறார் பரிகாசம் வந்து பிளட்லேயே இருக்குது. அது நான் தமாஷா பேசுறதை எடுத்துக்குவேன், நகைச்சுவாக பேச எடுத்துக்குவேன். என் மனைவியை கிண்டல் பண்ணியிருக்கேன், என் மாமியாரை கிண்டல் பண்ணியிருக்கேன், யாரையுமே இருந்தாலும் கிண்டல் பண்ணாமல் இல்லை. நான் நினச்சிக்கிறேன் அப்போ என்னையும் தான் கிண்டல் பண்ணியிருப்பேன். நம்ம மனசு அப்படி தானே போகும். எதுவாக இருந்தாலும் அந்த பரிகாசம் வந்து அவர் கூட பிறந்தது. திங்கிங் தட் இஸ் மேக்கிங் அதர்ஸ் லாஃப். எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறத நினச்சிக்கின்னு பேச போய் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு, அவள் காதலில் ஃபெயில் ஆனாலா, படித்து ஃபெயில் ஆகி மாட்டிச்சினாலா, இப்படி தானே யோசிப்பாங்க. எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தா கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பேப்பரை காட்டுறாங்க, எனக்கே ரொம்ப விசனமாயிடுச்சு. எல்லாத்துக்கு மேலே ஒன்று சொன்னாங்க, இப்போ 3 வயசு குழந்தையா இருக்கிறப்போ நான் உங்கள்கிட்ட ப்ரேயர் கொண்டு வந்தேன், இந்த பட்டணத்தில் நீங்கள் வந்துருந்தீங்க, எங்களுக்கு உங்கள் ஜபம் ரொம்ப பிடிக்கும். நடுவில் தான் கேப் ஆயிடுச்சு, பெரிய கேப்பு தெரியல. யூடியூப்பில் மறுபடியும் பார்த்தேன், பரிகாசமாக சொன்னேன். என்னை அப்படியே சாட்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு ஐயா. மனம் திரும்பியும் பிரயோஜனம் இல்லை. இனிமேட்டு மனம் திரும்பி நான் போன உயிர் வந்துடுமா? கர்த்தர் ஏன் இதை செய்தார்? நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். நாங்கள் ஜெபிக்கிற குடும்பம், நாங்கள் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஜெபத்துக்காக ஓடுறவங்க. இந்த சம்பவம் நடக்கிறப்போ ஒரு ஜெபக்கூட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஏன் கர்த்தர் எங்களை கைவிட்டார்? நீங்கள் அடிப்படை அஸ்திபாரத்தை இடிச்சின்னு ஒருக்கிட்டு வீடு கட்டணும்னா முடியுமா? அப்புறம் அந்த செய்தி கேட்டதுக்கப்புறம் தொடப்பட்டோம். ராஜ்யத்தினுடைய கோட்பாடு பரிகாசம் தகாத வைக்காது. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இதில் இவ்வளோ ஆழமான மேட்டர் இருக்கும். கேட்டு எனக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சு. எப்படி இருக்கும்? அழகிய பெண், பல்லு விஷயம் அது ஏதோ அது கோணலாச்சோ இல்லை என்னமோ ஆச்சு. என்னமோ நாடுகள் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணேன். என்னை கேட்டு தான் நான் அனுப்பிச்சி விட்டுருப்பேன் நல்ல நாட்டுக்கு. சொல்கிறேன், என்ன இது அநியாயம்? ஃபெயில் ஆன பொண்ணு கிடையாது, கற்பு குலைந்தவ கிடையாது, காதல் வசப்பட்டவ கிடையாது, அழகிய பெண். வீட்டில் பேசுகிற பேச்சு முடிச்சுட்டா வாழ்க்கை. இதெல்லாம் வந்து வீட்டில் செய்யத்தகாதவைகள். பரிகாசம் உங்களுக்கு கட்டுகள் பலப்படும். வீட்டை மாற்றி பிரோஜனம் கிடையாது, இடத்த மாற்றி பிரோஜனம் கிடையாது. நம்ம குணாதிசயம் மாற்றணும். ஆனால் இதெல்லாம் பலிபீடம் தான் பொறுப்பெடுத்துக்கணும் இதை போதிக்கிறதுக்கு. ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷத்தில், ராஜ்யத்தின் கோட்பாட்டில் இது இருக்கிறது. நீங்கள் என்ன எப்படி மனதில் நினைக்கிறீங்களோ அது அப்படியே இருக்கும். ஒருவரை குறித்து நீங்கள் பரிகசிக்கிற பொழுது நிரந்தர வனாந்தரம். அப்போ நல்ல ஜனங்கள் கூட அந்த பரிகாசமானவர்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. எகிப்து தேசத்தாலைக்கு ஒரு ஸ்திரீ தான் கிடைச்சா. யாருக்கு? ஆகாருடைய மகனாகிய இஸ்மேலுக்கு. ஏன் ஆகாருக்கு வந்து தேவ தரிசனம் வந்துச்சு, தேவ மனுஷன் கூட வாழ்ந்து ஒரு பிள்ளை பெற்றுக்கிற அனுபவம் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு கிருபை. தேவ மனுஷன் வீட்டில் வேலை கிடச்சிச்சு, முதல்ல சம்பாதியம் கிடச்சிச்சு, தேவ மனுஷனுடைய வீட்டில் ஆகாரம் கிடச்சிது. எகிப்தில் இருக்கிற ஆகாரத்துக்கும் எபிரேயர் வீட்டில் வந்து சாப்பிட்டு நிறைய வித்தியாசம் இருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்ட உணவு வேறு, தலைமைத்துவம் வேறு, மாம்சம் வேறு. எல்லாமே படிப்படியாக உயர்த்தப்பட்டாலுன்னு கூட சொல்லலாம்.
கடைசியில் அவ போய் நிர்மூலமாகிற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தாவே ஜபிக்க ஆரம்பிச்சிட்டா. வழக்கம் கர்த்தரை எழுந்தருளுகிறார். அப்புறம் தெரியும் இல்லையா, இந்த பரிகாசம் வந்து அவங்களும் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. இது என்ன சின்ன பசங்க விஷயம் தானே. ஆபிரகாம் கூட அப்படி தான் எடுத்துக்கிட்டார். வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடாதவைகள் சொல்கிறேன் நான். நீங்கள் விதைக்க முடியாது, பரிகாசம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணம் சேராது. அது சினிமாட்டிக் போச்சுன்னா அது விஷயம் வேறு. அதுலேயே அவன் அதை அடையாளமாக வச்சு பணம் சம்பாதிக்கும். குடும்பம் தேவ சமூகம்லாம் அது எதிர்மறையானது. தேவ சமூகம் அது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம்லாம் உலகத்தினுடைய வேஷத்துக்கு எதிர்மறையான காரியம். வாயின் வார்த்தைக்கு இந்த மனுஷன் சாதாரணமாக தான் எடுத்துக்கொள்கிறார் ஆபிரகாம். இது என்ன சின்ன பசங்க விஷயம், இதை போய் பெருசாக எடுத்துக்கிறேன்னு அந்த மாதிரி சொல்லுது. அடிமை பெண்ணையும் பிள்ளையும் புறமே தள்ளுன்னு. அப்படி பாவி, இவன் நினச்சா சேருன்றது, இவன் நினச்சா போனால் என்ன அர்த்தம்? அப்படி தானே எடுத்துக்குவான் மனுஷன். இது சாதாரணமாக உடனே ஒரு சத்தம் ஒலிக்குது. கர்த்தர் சொல்லார், சாரால் பேச்சை கேளு. ஆடிட்டார் மனுஷன். உடன்படிக்கை. when you are living with the right person, God can deal with them. நல்ல ஒரு சரியான ஜனங்களோடு நீங்கள் குடும்பம் நடத்துகிறீங்க, சரியான விதத்தில் போய் கொண்டிருக்குன்னா சரியான நபரோடு கூட கர்த்தர் பேசுவார். அவங்க சொற்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட சொற்களாக இருக்கும், வேணா தெரியாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், அவள் பேச்சை கேளு. அவ்வளோதான். துருத்தியில் தண்ணீர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அந்தம்மா டைஜஸ்டே பண்ண முடியல. இது சாதாரண ஒரு விஷயம் நடக்குது. இதோடு உங்கள் சங்காத்தமே வேணால் நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன நினைப்பேன், இல்லை முதல்ல டிசைட் பண்ணுறேன், இந்த மனுஷன் இதை பயன்படுத்தி என்னை துரத்திடலாம் தான் நான் நினைப்பேன். மாம்சம் தானே. பரிகாசுகிற எஃபெக்ட் சொல்கிறேன். அந்த பரிகாசம் செய்யாத ஒன்று, பரிகாசக்காரனும் ஒன்று அண்டையிலே வச்சு கொள்ளாத, குடும்பம் விருத்தி அடையும். ஆனால் பரிகாசம் பண்ணவனுடைய வாழ்க்கை எல்லாம் கரெக்டு. இந்த ஒரு மனுஷனிடத்துல பெரிய தர்க்கம் வந்துடுச்சு. ஆபிரகாம் என்னை பயன்படுத்தி தூக்கி வீசி எறிஞ்சிட்டார். அப்போ புள்ள இல்லாதப்போ நான் தேவைப்பட்டேன். அந்த புற நாயகியா ஆகாருடைய மன குமரல் சொல்கிறேன். அப்போ தெரில, ஏசுநாதர் தெரில, யெகோவா தேவன் தெரில, பிதா தெரில, பரிசுத்தான் தெரில. அப்போ நல்லா இருந்துச்சு. நான் இப்போ புள்ளெல்லாம் பெற்று எடுத்தாச்சு. அப்போவும் நல்லா இருந்துச்சு. என்ன இப்போ உனக்கு ஒரு புள்ள பிறந்தோடனே அப்படியேப்பட்ட தேவன் வேணாண்டா, இதுங்க 420 ஃப்ராடுங்க, இதுங்க வா நம்ம எகிப்துக்கு போகலாம், வா நம்ம வனாந்தரத்துக்கு போகலாம், வானா இந்த யெகோவா வேணாம், எகிப்து தேசத்தால் பார்த்து கல்யாணம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓடுறதெல்லாம் எபிரேயர் அர்த்தம், வாழ்க்கைப்பட்டு கொண்டிருக்கிறது எகிப்து. சில திருமணங்கள்லாம் என்னதான் பண்ணாலும் பசங்க ஜெயிச்சிருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் உடன்படிக்கையின் வார்த்தைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, வார்த்தைக்கு தூரமாக இருப்பாங்க, ராஜ்யத்தின் சத்தியத்துக்கு தூரமாக இருப்பாங்க. பிள்ளைகள் ஜெயிச்சிருவாங்கன்னா என்ன அர்த்தம்னா, தோல்வியான வாழ்க்கையில் அவங்க ஜெயமாக, அதாவது அடத்துக்குனாலே கல்யாணம் பண்ணி தொலைக்குங்க, நல்லா வாழுன்றதெல்லாம் கிடையாது. ஜெயிச்சாங்கன்னா என்ன, நம்ம வேணான்னு சொல்லுவோம், அங்கே வேணும்னுவாங்க. அதனால் அது ஆசீர்வாதமான பாதைன்னு சொல்ல. நியாய தீர்ப்பு இப்படி பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்தில் வந்து உட்காந்துரும். சில பேர்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவங்கக்கிட்ட இந்த பழக்கம் இருக்கும், இந்த பரிகாசம் பண்ணுறது. 2 பசங்களுக்கு டைவர்ஸு, 2 பசங்களும் குழந்தை கிடையாது, 2 பசங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க. இது இவ்வளோ பெரிய படிப்பு, இவ்வளோ பெரிய கொம்புகள் உயர்த்தப்பட்டு அதில் ஒரு கரும்புள்ளி இருக்குது. இது என்னடா ஃபேஷன், அவங்களுக்கு அண்ணனுக்கு ஆச்சு டைவர்ஸு, தம்பிக்கு ஆச்சுன்ற மாதிரி உலகம் பரிகசிக்கும். நான் பரிகசித்த உலகம் என்ன காரி துப்புற மாதிரி, நகைக்கிற மாதிரி ஆகிடும். ஊரே பார்த்து என்ன சிரிக்கிற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் ரொம்ப தகாத வைக்க. இது வேதாகம கல்லூரி சொல்லித்தராது, பலிபீடம் தான் சொல்லித்தரும். நீங்கள்லாம் ஃபைன் போட்டாலாம் ஃபைன் கட்டிட்டு சிரிப்போம். பரிகாசம் பண்ணால் ஃபைன் போடுறேன்னா ஃபைன் கட்டிட்டு பரிகாசம் பண்ணுவோம். அந்த ஃபைன் சிஸ்டமே பரிகாசம் பண்ணுவோம். இது கொஞ்சத்தில் போகாது. அவங்களா மனம் திரும்புறது முதல் காரியமே இந்த பரிகாசம் இருக்கக்கூடாது. கையின் பிரயாசம் வாய்க்கணும், விதை நல்லா ஆசீர்வதிக்கப்படணும்னா பரிகாசம் இருக்கக்கூடாது. பரிகாசம் ஒத்து வராது. அது பிள்ளைங்க திருமணத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். இந்த ஆகார் எவ்வளோ பெரிய தரிசனவாசி, எப்படியெல்லாம் தேவனுடைய தூதர் அவர்களை பார்த்து தேற்றினார். நாச்சியார் அண்டையில் போய் ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன்னார். ஆனால் ஒரு காலம் வந்தது, நேத்திய தரிசனம் உங்களுக்கு நாளைக்கு வாழ வைக்கணும்னு நினைக்காதீங்க. நேத்திய ஆவிக்குரிய அனுபவம் இனி நீண்ட நாட்கள் நம்ம இதில் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்க முடியாது. தினமும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜெபிக்கிறோம் என்பதை விட்டுவிடுங்க. அதுக்கு மேலே வளர்ச்சிக்காக நான் சொல்லுகிறேன், வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை பார்க்கணும். இன்றைய நாள் ஆண்டவர் என்ன வசனம் கொடுக்குறார், பிரசங்கம் பண்ணுறதுக்காக இல்லை, இது ஒரு தியானம். இன்றைக்கி என்ன கர்த்தர் பேசுகிறார், இந்த வசனத்தில் பேசணும். அதுக்கு காத்திருந்து பைபிள் படிக்கணும்.
நேராக பைபிள் படிச்சுட்டு காத்திருக்காம டேரெக்டாக போய் பைபிள் படிச்சுட்டு வீட்டுக்கு அடுத்த வேலையை போயிடுவாங்க. எத்தனை அதிகாரம் படிச்சுன்னு சபை கேட்கும். 5 அதிகாரம் வரவேற்கிறேன். நான் என் ஸ்டைலில் படித்து 5 வசனம் தாண்டாது வண்டி. இக்குள் இக்கு இத்து இல்லு அவனுக்குள் தானியேலுக்குள் பரிசுத்தாவி இருந்துச்சு, தாவீது மேலே பரிசுத்தாவி இருந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார் ஏசாயா 61:1, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். மேலே இருக்கிறாரு, உள்ளே இருக்கிறாரு. இது போகிறதுக்குள்ளே எனக்கு 2 மணி ஆயிடுச்சு. காலைல ஆரம்பித்து 2 மணி ஆயிடுச்சு. இல்லை சொல்கிறேன், இது வெளியில் பார்த்தா பரிகாசமாக தான் இருக்கும். அதுதான் இப்படி கட்டி வந்து உட்காந்துக்கிறது. சொல்கிறேன், நமக்கு கர்த்தர் கொடுக்குறத நல்ல விதமாக பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறேன். வேறு என்ன இருக்குது வேலை? முழு நேரம் ஊழியக்காரன்றதுக்காக சொல்ல, அந்த தேவனுடைய வேதத்தை தியானிக்க 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 நம்முடைய குற்றங்கள் முதல்ல கண்ணுக்கு முன்னே வரும். அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு தடைக்கெல்லாம் காணப்படும். உங்களுக்கு கர்த்தர் ஜீவிய நாட்களில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆகாரம் நல்ல ஆகாரம். இஸ்ரவேல் புத்திரருக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கிறார். தேவன் உங்களுக்கு நல்ல துணையை கொடுத்துருக்கிறார். தேவன் உங்களுக்கு நல்ல பசங்களை கொடுத்துருக்கிறார். அந்த பசங்களெல்லாம் பாரு எவ்வளோ மார்க் எடுக்குதுன்னு சொல்லாதீங்க. இது ரொம்ப பொல்லாத குணம். இதெல்லாம் ஊர் உலகத்து பசங்களெல்லாம் பாரு, அந்த பசங்களும் கூட தான் படிக்கிறாங்க. சில பசங்களுக்கு டியூஷன் வச்சா தான் படிக்கும், அவங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபேஷன். சில பசங்க டியூஷன்லாம் ஏன் எதிர்க்க சொல்கிறாங்க, அங்கிள் டியூஷன்லாம் நாங்களே படிச்சுக்குவோம் அங்கிள், எங்களுக்கு டியூஷன்லாம் பிடிக்கவும் பிடிக்காது, எங்கள் வீட்டில் கட்டவும் மாட்டாங்க, ஃபீஸ் கட்டுறதே பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் நாங்கள் அது ஓப்பனாக பேசுவாங்க என்கிட்ட, நாங்கள் சாப்பிட்றதே பெரிய விஷயம், நாங்கள் ஏன் டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, அதனால் நாங்கள் அப்படியே தான் படிப்போம். மார்க் பார்த்திங்கனாக்கா நல்ல மார்க்கும் எடுக்கும் பசங்க, உண்மையிலே நல்ல மார்க் எடுப்பாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம ஒப்பிட்டு பேச முடியுமா? இங்கே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான்னு சொல்கிறா, இது ஸ்நாக்ஸ் இல்லைலாம் கஷ்டப்படுத்துக்க. டிஃப்ரென்ஸ். நான் செல்வந்தேன் செழித்துவேன் அப்படி சொல்லலை. ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். எதெல்லாம் வச்செல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்து பசங்களை நொந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய காரியம். தற்கொலை பண்ணிவாங்கன்னு சொல்ல, நம்மளை பண்ண வச்சுருவாங்கன்னு சொல்கிறேன். அது ஒரு இன்சிடெண்ட் அந்த மாதிரி ஆச்சு. அது ஒன்று எங்கேயோ ஒன்று. இப்போ எல்லாம் வேறு ஆப்போசிட் ஆகிடும் எதனா பண்ணால். ராஜ்யமும் தெரியும், பூஜ்யமும் தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ வர ஜனங்களுக்கு, வர ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் கற்றுக்கணும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் பேசுறது, இந்த குணாதிசயம் வந்து பிள்ளைகளோடு மட்டும் இருக்காது. மனையை பார்த்தா இருக்கும், புருஷனை பார்த்தா இருக்கும், பழைய வாழ்க்கையெல்லாம் ஞாபகம் வரும், அவளே கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத டாபிக்ன்றேன் வீட்டில். இதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கிறப்போ கணவன் மனைவியும் கரகரப்பு தானாக ஃபார்ம் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் அண்ட் ஆஃபரிங் அண்ட் டைட்ஸ், மனசுக்குள்ளே அது வந்துடுச்சு. இது சரியான நபர் நமக்கு கிடைக்கல, நம்ம தாக்கப்பட்டுட்டோம், ஏமாற்றப்பட்டுட்டோம், மோசம் போயிட்டோம்னு நினச்சிட்டாக்கா வாழ்க்கையை யார் ஜபம் பண்ணாலும் எப்படி இருக்கிறேன், இருக்கேன், உயிரோடு இருக்கேன், இப்படி தான் இருக்கும். ஏன்யா நமக்குள்ளே இருக்க குறை தெரியாது, பிறனுடைய குறை தெரியுது. உனக்கு விதையே கிடையாது லைஃப் ஃபுல்லாக. இல்லை, அது தானே எங்கேருந்தான் அந்த பொருளாதார பற்றாக்குறை வருதுன்னே தெரியாதுன்னுவாங்க. இந்த மாதத்தில் பாருங்கள், கடைசி நாட்கள் வந்துருக்கு. இந்த மாதம் கடன் இல்லாமல் கர்த்தர் ஓட்டினாரா? அல்லேலூயா. பழைய நாட்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், 15 தேதி வரைக்கும் தான் ஐயா. லாஸ்ட் வீக்கு ஒரு ஷேக் இருக்குன்னுவாங்க, லாஸ்ட்டு 10 டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னுவாங்க, உபத்திரவத்தி நாட்கள்னுவாங்க. விசுவாசிகளே, இப்போ எல்லாருடைய வாயில் எல்லாம் வர மாதிரி தெரில, கிரியைகள் வேறு மாதிரி பார்க்குறேன். நான் சபையில் வர ஜனங்க மட்டும் சொல்ல, ஓவரால் காங்கிரிகேஷன் அரவுண்ட் த எர்த் எதனா இந்த கஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால சொல்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ராஜ்யம் வருவதாக. நான் சொல்வேன், ராஜ்யம் வருவதாக, நம்ம ராஜ்யம் வருவதாக. ராஜ்யத்தில் பற்றாக்குறை இல்லை, பரிசுத்த குலைச்சலும் இல்லை. இந்த மாதிரி யாரையும் அற்பமாக என்றதெல்லாம் கிடையவே கிடையாது. சிறியவர்களுக்கு ஒரு எதை செய்தில் எனக்கே செய்தீர்கள். தான தர்மத்தில் சில பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஏழைங்களுக்கு செய்கிறேன். வீடு இங்கே ஏழ்மையாக இருக்குது, பொருளாதாரத்தை சொல்ல, மனைவியை சிறுமைப்படுத்துகிற, புருஷனை சிறுமைப்படுத்துகிற, பிள்ளைகளே சிறுமைப்படுத்துகிறீங்க. அப்புறம் சிறுமியானவர்களுக்கு போய் செய்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறவங்கள பெருமைப்படுத்துங்கன்னா என்ன சொல்கிறது? அற்பமாக என்னாதீங்க. அந்த பசங்க இந்த பசங்களெல்லாம் கணக்கு பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, நீ ஏன் எப்படி இருக்கேன்லாம் கேட்காதீங்க. ஒவ்வொரு விரலும் ஒரு மாதிரி நமக்கு சரீரத்தில். அதனால் இது எல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு உட்பட்டது. ஆனால் மிக மிக ஆழமான காரியங்கள், நெட்பமான பட்டயங்கள். இது போய் இதை கடைப்பிடிச்சு நல்லா வந்தவங்களே பார்த்துருக்கேன். ஆனால் நிலத்தப்பி போனவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, யூடியூப்பில் பார்த்தேன் ஐயா,
என்னை அடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆள் மனுஷன் சொன்னதை கேட்டால் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையும் கண்ணில் தண்ணி ஊற்றுறது தவிர மனுஷனுடைய மகிமைக்கு சொல்ல நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதாளத்தின் வழியாக போய் கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் ஒரு வாரத்துக்கு முன்னே கிடச்சி எங்கள் வீட்டில் ஒரு பெண்ணம் இருந்திருக்காது. ஒரு பெண்ணுக்கு 23 வயசு பெண்ணை கல்யாணத்துக்கு பேசியிருக்கிறோம். 23 வயசுன்றது எவ்வளோ பெரிய வயசு. சொன்னோன்னே ரொம்ப உடஞ்சிச்சு மனசு. ஆபிரகாம் வீட்டில் அதை தான் பார்த்தாரு. இது சரிப்பட்டு வர்றது, அனுப்பு முதல்ல அனுப்பு ஃபஸ்ட்டு. அப்படியே அனுப்பிட்டான் ஆபிரகாம். கிரியேட்டிங் அ குட் அட்மாஸ்ஃபியர் ஃபார் தி சன். சிலுவை மரத்து பாடுகள் காலையில பார்த்தோம். பட்டியத்தை தூக்கிறது அதெல்லாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சொசைட்டி, ஒரு அட்மாஸ்ஃபியர். ஈ ஃபார்ம்ட் எ வெரி குட் அட்மாஸ்ஃபியர் சன் டு க்ரோ. தனியாக இருந்தால் இருக்கலாம், ஆனால் இந்த துணையோடு இருக்கக்கூடாது. இந்த துன்மார்க்கனோடு நீ வளரக்கூடாது. இந்த பலிபீடத்தில் படுக்க முடியாது, இந்த குழந்தையால் கீழ்ப்படிய முடியாது. நல்ல சூழ்நிலை உருவாக்கணும். நல்ல பெரிய ஸ்கூலில் போடுறேன், பெரிய பணம் கட்டி ஃபீஸ் கட்டுறேன், 12th வரைக்கும் கட்டுவேன், அப்புறம் காலேஜ் கட்டுறதுக்கு பிரச்சனையாகிடும். சர்ன்னு இறங்கும். ஏன் மேலே எல்லாம் போகணும், பொருளாதாரம் சர்ன்னு இறங்கும். இது வாய் நல்லா தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், அதாவது ஒழுங்காக தான் போன குடும்பம். நடுவில் எல்லாம் நிவர்த்தியாகி வரப்போ உங்கள் பிள்ளை எங்கே படிக்கிறான்? என் பிள்ளை சிபிஎஸ்சியில் படிக்கிறான். உங்கள் பிள்ளை எங்கே படிக்கிறான்? மெட்ரிகுலேஷன். எங்கள் பிள்ளை எங்கே படிக்கிறான்? ஸ்டேட் போர்டில் படிக்கிறான். என் பிள்ளை எங்கே படிக்கிறான் தெரியுமா? ஐசிஎஸ்சில் படிக்கிறான். அவ்வளோதான். நான் கட்டின பாபிலோனாவும் அவனாவது மார்க் எடுத்துகிட்டு வரான். இந்த ஐசிஎஸ்சில் போய் இது என்ன முட்டை வாங்கி வருதுன்னு நமக்கு தெரியாது. இல்லை, அங்கே அது சூன்யமாயிடாது, அங்கே ஞான சூன்யமாயிடாது. படிப்பு வராது, இன்னும் பாதியிலே வந்துடும். இருக்கிற ஞானத்தெல்லாம் போட்டு மிஸ்ஸுக்கிட்டே சொல்லும். அப்போல்லாம் டிசி கொடுத்துருவேண்டான்னா அப்படியே ஒன்றுக்கே வந்துடும். என்னடா இது டின்னு நடக்கும் எனக்கு. இப்போ டிசி கொடுத்துறேன்னா நான் இப்போ தெரியா? சாயங்காலம் எங்கள் அப்பா அனுப்புகிறேன் தெரியா? பசங்க கேட்குறாங்களாம். டீச்சரும் கூப்பிட்டு சொல்லுது, பேரண்ட்ஸும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. டிசி கொடுக்குறானாங்க, கூட இப்போ வாங்கின்னு வாங்கின்னு வந்துட்டா பிரதர். அந்த மிஸ்ஸுக்கு கீழ்ச்சி கையில் கொடுத்துருச்சு. ஏன்னா இதை பார்த்துட்டு எல்லாம் கேட்குன்னு சொல்லிட்டு சாயங்காலம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஒரு மன்னிப்பு கருதாசு கூட மறுபடியும் சேர்த்துக்கிறேன்ட்டாங்க. பொண்ணு அதுக்குள்ளே நெட்டில் போய் பார்த்துட்டு சொல்லிட்டா, என்னைய வச்சுட்டு தான் படிப்பேன், ஓப்பன் ஸ்கூலிங் வீட்டில் தான் படிப்பேன், ஸ்கூல்லாம் வேணாம், எனக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல நான் படிக்க மாட்டேன். அப்படியே ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. அப்படியே செருப்பு கருப்பெல்லாம் பார்த்து தடவி எடுத்து காலில் போட்டுன்னு வண்டி ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன் நான். ஏன்னா அம்மனி என்ன சொல்லு என்னன்னு தெரியல. அப்படி இருக்கு இன்னைக்கு. நாங்களாம் நிறைய ஸ்கூலில் உதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். எவ்வளோ சேட்டை பண்ணுறோமோ அவ்வளோ அடிப்பாங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் உருவாக்குற ஒரு இடம் அது. அங்கே போய் நம்ம அகந்தி ஆணவத்தோடு செருக்கோடு பேசுனா தெரியல. எனக்கு அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு நான் விரும்பவும் இல்லை. அதே போல் அந்த காலத்தில் பரியாசம் பண்ண பசங்கள்லாம் பூமியில் இல்லை. நான் அடிக்கடி என் பசங்கள் சொல்லி சிரிச்சிருக்கேன். இந்த அங்கிள் இப்படிலாம் பண்ணுவார் ஸ்கூலில், இந்த அங்கிள் இப்படிலாம் பண்ண எல்லாம் குடும்பமாகவே சிரிப்போம். அந்த நண்பர் வீட்டுக்கு வந்து போவார், அவரை பார்த்தாலே பசங்க சிரிக்கும். நான் சொன்ன இந்த இன்சிடெண்ட்லாம் அந்த வாத்தியார் மாணவனுக்குள்ளே நடக்கிற விஷயமே பசங்க இன்னி வரைக்கும் சிரிப்பாங்க. ஆனால் ஒரு நாள் நியூஸ் வருது, அந்த மனுஷன் இறந்துட்டான். ஹார்ட் அட்டாக்காக இருக்கும், வேறு மாதிரி இருக்குன்னு பார்த்தா அகாது கொலை பண்ணி போட்டிருக்கான். இங்கே இல்லை, டெல்லியில். ஏன்டா? ஆனால் எனக்குள்ளே ஒண்டி ஒரு வசனம் ஒழிச்சிக்கினே இருக்கும், பரிகசிக்கும் கட்டுகள் நன்றாக பெல்லப்படும். அது பரியாசம் அன்னிலேருந்து ஆரம்பிச்சு, ஸ்கூல் டீச்சரை கிண்டல் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் மாணவ மாணிகள் கிண்டல் பண்ணுறதுலாம், அப்புறம் வேலை, அப்புறம் சொந்தக்காரன் மாமா மச்சான், அந்த பரியாசம் போல் அதாவது மை கிளாஸ்மேட், மை ஏஜ், இந்த 40 கடையாரங்களில் போகிற வயசு அங்கே இது 48 வயசு, 49 வயசு, இல்லை 50 கூட வச்சுக்கோங்க. ஒரு நோய் கிடையாது, ஒரு நொடி கிடையாது. என்ன அழகு! அந்த நண்பனை சொல்கிறேன், நல்ல அழகாக இருப்பான், நல்ல ஆள் உயரம், நம்ம அப்சுல்லா மாதிரி வச்சுக்கோங்க. முடி கிடையாது தரல, அது வேறு விஷயம். நல்ல ஹைட்டு, நல்ல கலரு, இல்லை சுருள் முறி இருக்குன்னு நினச்சிக்க போகிறீங்க, அதுக்கு சொல்கிறேன். அவ்வளோ நல்ல அழகாக இருப்பான். அந்த ஆரியா காரில் ஏறி போனானாலாம் மினிஸ்டர் போகிறான்னு போலீஸ்காரன் சல்யூட் பண்ணணும். அவனை பார்த்தும் பரியாசம் பண்ணணும். மடப்பையன் வேண்டாம் வேலை கொடுத்தது, என்னை பார்த்து சல்யூட் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி ஒரு கொடி, பின்னாடி ஒரு கொடி, இந்த சொட்டை, இந்த வாயில் பாக்கு, இதில் கொஞ்சம் ஒழுவும் வெத்தலை போட்டது,
அந்த கலருக்கு அதுக்கும் பார்த்தா ஸ்கூலிங் கிளாஸு தானாக போலீஸ்காரன் சல்யூட் அடிப்பான். பார்த்தியா இந்த மட பையனுக்கு தெரியுதா நான் யாருன்னு? நான் சமுட்டி அடிக்கிற ரயில்வேக்காரன், என்ன பார்த்து அவங்க போலீஸ்காரன் மினிஸ்டர் சல்யூட் அடிக்கிறான் அப்படின்னு. மினிஸ்டர் அடிக்கலடா, மினிஸ்டருக்கு யாரோ இருக்க போல டிரைவர் அனுப்பிச்சு அடிச்சிருக்கான், மினிஸ்டர் ஓட்ட மாட்டான் காரு அப்படின்னு நான் சொல்லி சிரிச்சின்னு வரும். போயே சேர்ந்துட்டான். பரியாசம் பூமியில் நிலைக்க இருக்க செய்யாது, இருக்கிற இடத்தை இழக்க செய்யும். குடும்பமும் அப்படிதான். கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம். விதைக்கிறனுக்கு விதையும் புசிக்கிறனும் ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் இந்த நாளிலே அவங்க மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். கர்த்தாவை நீ சொன்னதை சொன்ன இந்த 2 ஆராதனையிலே கர்த்தாவை மகிமைப்படுத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் விதையை ஆசீர்வதியும். குடும்பத்தில் நல்ல இரக்கத்தோடு இருக்க கிருபைத்தார். அற்புதங்கள் செய்யும், அதிசயங்களே செய்யும். ஏழ்மை பிரகாசி கிருபைத்தார். தேவரீர் இடங்கொள்ளாமல் போக மாட்டான். ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பிள்ளை பஸ் நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய் சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம நேரோடு கூட சதா காலம் சில பரிசுத்தவான் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு